சிறந்த சமூகத்தை உருவாக்க போதைப்பொருள் தடையாக உள்ளதாகவும் அதனை ஒழித்து நாட்டை முன்னேற்ற வேண்டுமெனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் விளம்பர தூதுவராக நேற்று கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்கார நியமிக்கப்பட்டார். இதன்போது உரையாற்றிய போதே ஜனாதிபதி மேற்குறித்தவாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், පසුගිය කාල සීමාව ගත්විට අපේ රටේ පුළුල් ලෙස මත්ද්‍රව්‍ය වර්ධනය වෙලා තිබෙනවා. ඒ නිසා මෙහිදී අපි පුළුල් ලෙස අවධානය යොමු කරන්නට ඕන. கடந்த காலத்தில் நாட்டில் போதைப்பொருள் பாவனை அதிகமாக காணப்பட்டது. போதைப்பொருளிலிருந்து பாடசாலை மாணவர்களை பாதுகாக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாகும். காரணம், பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து சட்டவிரோதமான முறையில் போதையை ஏற்படுத்தும் வில்லைகள், தூள் என்பவற்றினை ரகசியமாக விநியோகிக்க ஆரம்பித்துள்ளனர். யுத்த வெற்றியை நிறைவிற்கு கொண்டு வந்து சமாதானத்தை ஏற்படுத்தியது போல நாட்டில் சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டுள்ளது. இதற்கு போதைப்பொருள் பாவனை பாரிய தடையாக காணப்படுகிறது. நான் வெளிநாடு சென்றிருந்த போதும் வெளிநாட்டு தலைவர்கள் எமது நாட்டிற்கு வருகை தந்திருந்த போதும் இலங்கைக்குள் போதைப்பொருள் கொண்டு வரப்பட்டதை தடுக்க உதவுமாறு கோரியிருந்தேன். அதற்கு அவர்களும் ஆதரவு வழங்குவதாக தெரிவித்திருந்தனர். நாட்டில் தற்போது வாழ்பவர்களுக்காக மட்டுமின்றி எதிர்காலத்தில் பிறக்கவுள்ள குழந்தைகளுக்காகவும் நாம் இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இதேவேளை குமார் சங்கக்கார செய்யும் இந்த சேவையானது நாட்டிற்கு மட்டுமின்றி ஒரு புண்ணிய காரியமாகவும் இருக்கும். අද ජීවත්වන මිනිස්සු වගේම හෙට උපදින දරුවන් සඳහා මේ කාර්යය ඉටු කරන්නේ. ඒක නිසා ඒ තිබෙන ජාතික වැදගත්කම වගේම අනිත් පැත්තෙන් ගත්තාම මේක විශාල පිනක්, පුණ්‍ය කර්මයක්. ඒක නිසා අපි කවුරුත් එකට එකතු වෙලා මේ කාර්යය කරමු.